ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், ஷஹானா குக்கிங் சேனல்லேருந்து பேசுகிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் ஷஹானா குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்டியான ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ஒரு வஞ்சர மீன் ஃப்ரை தான் நம்ம செய்ய போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாகவும் ரொம்ப கிறிஸ்பியாகவும் நம்ம செய்யலாம். இப்போ வாங்க இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் 3/4 கிலோ வஞ்சர மீன் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நல்லா தின்னாக கட் பண்ணி வாங்கிக்கோங்க. நல்லா நீட்டாக வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா முள் அந்த அளவுக்கு இருக்காது. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம ஃப்ரை பண்ணும்போது இந்த அளவுக்கு நம்ம எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான மசாலாவை நம்ம பார்க்கலாம் வாங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பிளேட் எடுத்துக்கிறேன் நான். அந்த பிளேட்டில் தனி மிளகாத்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு பார்த்து சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் கரம் மசாலா தூள் நான் வீட்டிலே ரெடி பண்ணியிருக்கேன். அந்த தூளை நான் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட கரம் மசாலா தூள் இல்லைன்னா கடையில் வாங்கினது இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க. 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்க்கும்போது மீன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேவையான அளவு சால்ட்டு 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உப்பு ஃபஸ்ட்டு பார்த்து சேர்த்துக்கோங்க. நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு கூட பத்தலைன்னா நம்ம சேர்த்துக்கலாம். ரவை பார்த்திங்கன்னா நம்ம உப்புமாக்கெலாம் செய்வோம். அந்த ரவை நான் சேர்த்துக்கிறேன். இது பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ரொம்ப கிறிஸ்பியாகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதை ஸ்கிப் பண்ணாதீங்க. அதே மாதிரி 1 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். லெமன் பார்த்திங்கன்னா நான் ஒரு 1/2 லெமன் விதையை எடுத்துகிட்டு அந்த ஜூஸை நம்ம எடுத்துக்கலாம். இந்த மசாலாவில் எந்த ஒரு பொருளையும் ஸ்கிப் பண்ணாதீங்க. இதே அளவுகளோட நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த லெமன் ஜூஸை நான் பிழிஞ்சு எடுத்துட்டேன். கொத்தமல்லி இலை பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்கோங்க. எடுத்து நல்லா இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி அந்த மசாலாவில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி இலை போடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மீன் ஃப்ரை உடம்புக்கும் நல்லதுங்க கொத்தமல்லி. இப்போ பார்த்தீங்கன்னா நான் தண்ணிலாம் ஊற்றி மிக்ஸ் பண்ணல. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் ஆயில் தான் ஊற்றிருக்கேன். நம்ம இந்த மாதிரி எண்ணெய் ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணும்போது மசாலா நல்லா ஈவனாக மீனில் நல்லா மிக்ஸ் ஆகி மசாலா பிரியாத நல்லா நல்ல ஒரு கோட்டிங் கிடைக்கும். இப்போ பாருங்கள், நான் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். உப்புலாம் நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ மசாலா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற வஞ்சர மீனில் இந்த மசாலாவை நம்ம கோட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி திக்காக பேஸ்ட்டாக எடுத்துக்கோங்க. நம்மளுக்கு ஈஸியாக அந்த மீனில் அது கோட் ஆகிடும். இப்போ 2 சைடும் நல்லா திருப்பி ஈவனாக எல்லா சைடும் நம்ம இந்த மசாலாவை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டேன். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1 ஹவர் நல்லா இது ஊறட்டும். எந்த அளவுக்கு இந்த மசாலா மீனில் ஊறுதோ அந்த அளவுக்கு மீன் நம்ம ஃப்ரை பண்ணும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் 1 ஹவர் நான் ஊற வச்சுக்கிறேன். இந்த மாதிரி ஊறி நம்ம ஃப்ரை பண்ணால் நல்லாயிருக்கும். முடிஞ்ச வரைக்கும் ஒரு 1/2 மணி நேரமாவது ஊற வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் ஒரு 1 ஹவருக்கு நல்லா ஊற வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ நம்ம இதை ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு இரும்பு கல் எடுத்து வச்சுருக்கேன். அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ எடுத்து வச்சுருக்கிற வஞ்சர மீன் ஃபிஷ்ஷை நம்ம அதில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு உங்கள் கல்லில் தோசை கல்லில் அந்த மீன் பிடிக்குமோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா ஒரு 2 பீஸ் மட்டும் நான் இப்போ சேர்த்துக்கிறேன். ஸ்டவ்வை பார்த்தீங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ரொம்ப ஹையாலாம் வச்சிங்கன்னா மீன் கரிஞ்சு போயிடும். இந்த மாதிரி மீடியமாக வச்சு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் அது நல்லா கிறிஸ்பியாக வரும். அதுக்கப்புறம் நம்ம திருப்பி சேர்த்துக்கலாம். மறுபடியும் பார்த்து பொறுமையாக செய்யுங்க. இப்போ பாருங்கள், 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் திருப்பிட்டேன். இந்த அளவுக்கு நம்மளுக்கு மீன் வேகணும். ரொம்ப கரிஞ்சு போகிற அளவுக்கு ரொம்ப நேரம் வச்சிடாதீங்க, மீன் டேஸ்ட்டு மாறிடும். ஒரு 2 நிமிஷம் மட்டும் இருக்கட்டும். இது பெரிய மீனுன்றதுனால ஒரு 2 நிமிஷம் டைம் எடுக்கும். இப்போ பாருங்கள், நான் ஃப்ரை பண்ணி அந்த 2 பீஸை எடுத்துட்டேன் வஞ்சர மீனை. இப்போ
நம்ம மீதி இருக்கிற எல்லா மீனையும் நம்ம இதே மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம ஆயில் ஊற்றி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வீட்டில் நான் சொல்கிற மாதிரி இந்த அளவுகளோடு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், நான் எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். பார்க்க எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள். டேஸ்ட் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். நம்ம போட்ட மசாலாலாம் அதில் நல்லா கோட் ஆகி நல்லா ஈவனாக நம்மளுக்கு ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. நம்ம ரெஸ்டாரண்ட்லாம் கிடைக்கிற அதே சுவையில் நம்ம வீட்டிலே ரெடி பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியாக நம்ம செய்யலாம். இதுக்கு வஞ்சர மீன் நான் குழம்பு வச்சுருக்கேன். இதோட வீடியோ நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் போடுறேன் உங்களுக்கு, இந்த குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு. இந்த மீன் ஃப்ரையை இதே அளவுகளோடு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக வரும். நான் சொன்னேன் அந்த ரவை இதெல்லாம் ஸ்கிப் பண்ணாத போட்டு பாருங்கள். ரொம்ப கிறிஸ்பியாக நம்மளுக்கு கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.